மத்திய அரசு நடத்தின விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டு கலைஞரோட நாணயத்தை வெளியிட்டார். அதையும் திமுக பாஜக கூட்டணி உறவு கள்ள உறவு அப்படின்னு விமர்சிப்பது சரியா? 2021 கோபேக் மோடி அப்படின்னு கருப்பாடைகள்லாம் தெரிச்சு நீங்க பெரும் அளவில் அவர்களுக்கான எதிர்வினை ஆற்றுனீங்க. அதற்கு பிறகு திருப்பியும் கேலோ இந்தியான்னு ஐயாவே அவர்களையே கூப்பிடுறீங்க ஒன்றிய பாஜக அரசு. அதே மாதிரி இப்போது நீங்க திருப்பியும் உங்களுடைய ஐயா கலைஞர் அவர்களுடைய நாணயத்தை வெளியிடுவதற்காக கூப்பிடுறீங்க. இப்போ பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எந்த திட்டங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்ததுக்கப்புறம் எந்த ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் கடுமையான எதிர்ப்புகள் தானே. பாஜக கொண்டு வந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்ன சொல்லுவீங்க? நீட்டு திட்டம் எதிர்ப்பாங்கன்னா சொல்ல அளவில் எங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு இங்கே எத்தனையோ இயக்கங்களும் கட்சிகளும் இருக்கு, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தீர்வு கொடுக்கணும். தீர்வு காண்பதற்காக தான் மக்கள் வாக்கு செலுத்தி அவர்களை அரியணையில உட்கார வச்சிருக்காங்க. நீட்டுக்கு எதிராக குடியரசுத் தலைவருக்கு வலியுறுத்துறாங்க. இது எல்லாமே போதுமானதா? நீங்க வந்தா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா லெட்டரா எழுதுவீங்க. இதை தாண்டி ஏதாவது ஒண்ணுக்கு தீர்வு காண்பீங்களா? அது எப்படி உங்களுக்கு கரிசனமும் அக்கறையும் தேர்தல் நேரங்கள்ல மட்டும் மக்களுக்கு வருது? மற்ற நேரங்கள்ல மக்களை உதாசீனப்படுத்தி மக்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுங்கும் போது 100 நாள் 200 நாள் 700 நாள் 1000 நாட்கள்னு தொடர் போராட்டங்களாக அதற்கு தீர்வே இல்லாம இப்படி போகுது. இப்ப வாக்கு சட்டம் கொண்டு வரப்ப அது சகோதரர், நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் நீங்க எதிர்வினை ஆற்றுறதுக்கு உங்களுக்கு வாக்கு செலுத்தி மக்கள் 100% பவர் சிஸ்டமோட இன்னைக்கு திமுக உட்கார்ந்து இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? எம்எல்ஏஸும் மெஜாரிட்டியில இருக்காங்க, திமுகவின் எம்எல்ஏஸ். எம்பிஸும் 40க்கு 40 வாங்கிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன நீங்க பண்ணி என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? இப்ப அரசியல் ரீதியா நீங்க சொல்றபடி பார்த்தாலும் அது பாஜக எதிர்ப்பு அப்படின்றது முன்னிலைப்படுத்துற வரைக்கும் திமுக லாபம் அப்படின்றப்ப அவங்க ஏன் அதை கைவிட போறாங்க? அதாவது திமுகவுக்கு லாபம் அப்படிங்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அவர்கள் இவ்வளவு நெருக்கமாக நட்பு பாராட்ட முடியுது திமுகவால் அப்படின்னா எத்தனையோ சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. கச்சத்தீவு தொடங்கி முல்லை பெரியாற்று அணை, காவிரி நதிநீர் பிரச்சனை, நீட் தொடர்பான பிரச்சனைகள், இன்னும் எக்கச்சக்க பிரச்சனைகள் தமிழக மக்களுக்கு இன்னும் நிலுவையிலேயே இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்க. இவ்வளவு நட்பு பாராட்டக்கூடிய நீங்க இவ்வளவு அதாவது அது அந்த முரண் தான், இந்த முரண் இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டக்கூடிய நீங்க ஏன் இதெல்லாம் உங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல செய்து காட்ட முடியல? அழுத்தம் கொடுக்கல நீங்க நம்புறீங்களா? அப்படிதானே. எதற்காக மக்கள் வாக்கு செலுத்தி உங்களுக்கு அனுப்புறோம்? உங்களுக்கு மக்கள் பிரச்சனைக்கான தீர்வை நீங்க கொண்டு வரணும்ட்டு. ஆனால் நாங்களும் உங்களை மாதிரியே போராடுவோங்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம்ங்கிறத எங்களுடைய கேள்வி. தமிழ்நாடு எல்லைக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களால பண்ண முடியும். அதை நோக்கி நம்ம இப்படி எல்லாம் நீங்க கம்பு சுத்தாதீங்க. அததான் நான் சொல்றேன். தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் அமைச்சரவையில பொறுப்பில் இருந்தது, அதிகப்படியான ஆண்டுகள் இருந்தது திமுக. மோடி வீழ்ந்த போதெல்லாம் அவருக்கு அரணாக இருந்திருக்கீங்கல்ல. அப்ப அவர் உங்களுக்கு 100 ரூபாய் காயின் வெளியிடுறதுக்காக தான் உங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய ஆதரவு தேவையா? மக்களுடைய பிரச்சனையை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. இப்போ நாம் தமிழரோட கேள்வி அப்படின்றது ராஜ்நாத் சிங் வருகை தந்ததா இல்ல கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டதா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எப்போதும் இரட்டை வேடம், இரட்டை நாக்கு, சந்தர்ப்பவாதம், அந்த அரசியலின் நீட்சி தான் திமுக. திமுகவினுடைய வரலாறும் இதைத்தான் சொல்லுது. திமுகவினுடைய நிகழ்கால அரசியலும் அதைத்தான் பறைசாற்றுகிறது அப்படிங்கிறது தெள்ளந்தெளிவா நமக்கு புரியுது. இதை அம்பலப்படுத்துவதும் மக்களுக்கு இந்த உண்மையை உணர்த்துவதும் நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம் அப்படின்ற விமர்சனத்தை தடுப்பதற்காக அல்லது அதை மடைமாற்றுவதற்காக தான் இப்போ திமுக பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு இதை நீங்க கிளப்புறீங்களா? நாம் தமிழர் கட்சி பி டீம் என்பதெல்லாம் ஒரு வெற்று வாதம்ங்க. அதை உடைத்து எங்களுடைய தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். மத்திய அரசு நடத்தின விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டு கலைஞரோட நாணயத்தை வெளியிட்டாரு. அதையும் திமுக பாஜக கூட்டணி உறவு கள்ள உறவு அப்படின்னு விமர்சிப்பது சரியா?
அதாவது சரியா தவறாங்கிறத விட இன்னைக்கு அது வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வா இல்ல அரசியல் நிகழ்வா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். அது ஒரு அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்க இல்லையா? ஏன்னா ஒன்றிய அரசின் அமைச்சரவையில இருந்து இருக்கக்கூடியவர்கள் வராங்க. அப்படிங்கும்போது அது அரசியல் நிகழ்வாக தான் பார்க்கப்படும். தனிப்பட்ட ஒரு குடும்ப நிகழ்வாகவோ இல்லை அந்த கட்சியை சார்ந்த நிகழ்வாகவோ நம்மளால பார்க்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இங்க மக்கள் மத்தியில பெருமளவுல பாஜகவினுடைய எதிர்ப்புணர்வை காட்டி தான் இன்னைக்கு திமுக வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி செய்யுது அப்படிங்கிறது நம்மளால நல்லா உணர முடியுது. குறிப்பா 2021, 2019 தேர்தல்கள்ல பாருங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையே கட்டல அப்படின்னு சொல்லி செங்கலை தூக்கி காமிச்சு அதன் மூலமாக அரசியல் செய்து அவர்களை காட்டமாக விமர்சித்து அதற்கு பின்னர் வந்து திருப்பியும் மத்திய அமைச்சரவையில டெல்லிக்கு போயிட்டு ஐயா டிஆர் பாலு அவர்கள் வந்து என்ன பேசினாங்க தெரியும். நம்மளை வந்து நம்மளுக்கு திருப்பி மோதியை கூப்பிடுறாங்க, மோதி அழைக்கிறாங்க. இங்க மோதி ஏன் அழைச்சிங்கன்னு கேட்கும்போது, வெள்ளித்தட்டுல 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தது ஒன்றிய அரசு தான், ஒன்றிய பாஜக அரசு தான் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு சப்பை கட்டுனது ஒரு நிகழ்வு. அப்படி தொடர்ச்சியாக ஒரு பக்கம் பாஜகவை அரசியல் ரீதியாக விமர்சிப்பது, மறுபக்கம் அவர்களுக்கு வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது என்கின்ற இந்த ஒரு இரட்டை நிலைப்பாடை வந்து தொடர்ச்சியாக திமுக கையில் எடுத்துக்கிறத நம்மளால பார்க்க முடியும். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்றது அவங்களுடைய தாரக மந்திரம் இல்லையா? அதை இன்ன வரைக்கும் அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். உறவுக்கு கை கொடுங்க, ஆனா மக்களை ஏமாத்திட்டு நீங்க ஒரு வேலையை பார்க்காதீங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து ஒரு குடும்ப நிகழ்வோ கட்சி நிகழ்வோ இல்லை, இது ஒரு அரசியல் நிகழ்வாக நம்ம பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. 2021 கோபேக் மோடி அப்படின்னு கருப்பாடைகள்லாம் தெரிச்சு நீங்க வந்து பெரும் அளவு அவர்களுக்கான எதிர்வினை ஆற்றுனீங்க. அதற்கு பிறகு திருப்பியும் வந்து கேலோ இந்தியான்னு ஐயாவே அவர்களையே கூப்பிடுறீங்க ஒன்றிய பாஜக அரசு. அதே மாதிரி இப்போது நீங்க வந்து திருப்பியும் உங்களுடைய ஐயா கலைஞர் அவர்களுடைய நாணயத்தை வந்து வெளியிடுவதற்காக கூப்பிடுறீங்க. நம்ம என்ன சொல்றோம், மன்னராட்சி முடியாட்சி இன்னைக்கு இல்லை, மக்களாட்சி இருக்கு. அதனுடைய நீட்சியாக தான் நீங்களும் நாடாளுமன்றத்துல பேசுனீங்க, இது மக்களாட்சி தான், இது வந்து மன்னராட்சி கிடையாது, அதனால செங்கோல் இருக்கக்கூடாதெல்லாம் விமர்சிச்சு நீங்க வந்து உங்களுடைய அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், எம்எல்ஏ எம்பிஸா இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்க போய் நின்று பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு மன்னராட்சி நீட்சியின் மறு உருவமாக இருப்பதே திமுகவாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வாரிசு அரசியல் அது ஒரு பக்கம் அப்படின்னா, மற்றொன்று இந்த பொற்காசுகள் மாதிரி இந்த 100 ரூபா நாணயத்தை இனிமேல் வந்து கஷ்டப்பட்டு நம்மளுடைய ஊப்பிகளுக்கெல்லாம் வந்து இது பண்ண வேண்டாம், 200 ரூபா காசு, அதாவது 100 ரூபா காசு இருந்தால் அப்படி பொற்காசு மாதிரி எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியல. இது அன்சர்க்குலேட்டட் காயின் வெயிட், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட் ஃபார் அ ஜோக். ஸோ இப்படியான ஒரு மனநிலையை கொண்டவர்களாக அந்த காசு அன்சர்க்குலேட்டட் காயின், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஒன்றியத்தின் அமைச்சரவையிலேருந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு அவர்கள் அது மட்டும் இல்லாம கடந்த காலத்துல வந்து மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிர்மலா சீதாராமன் என்னன்னு விமர்சிச்சாங்க, உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு கேட்டாங்க. எப்போ இந்த வெள்ளத்துக்கு நீங்க காசு கொடுக்கல அப்படின்னோடனே இப்பயும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. நிதி வரல அப்படின்னா கடுமையான எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல தானே இன்னும் திமுக இருக்கு. நிதி ஆயோக்குக்கு போகல, வந்து தமிழ்நாட்டினுடைய பேரை வந்து நிதி இதுல இல்லை அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னா, இந்த பக்கம் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு பூமாலை தரித்து இன்னும் அவர்களுக்கு காலில் மட்டும்தான் விழலன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹைராக்கியாக நீங்கள் பார்க்கலையா? இப்போ இந்த விழாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதே மத்திய அரசு அப்படின்றப்ப இதற்கான ஒத்திசைவு செய்ய வேண்டிய நம்ம என்ன கேட்குறோம்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்துக்கு நிறைய கடமை வந்து இருக்குன்னு நம்ம பார்க்கப்படுறது. ஒன்றிய பாஜக அரசுக்கு வந்து திமுக மீது வந்து ஒரு அதிக கரிசனம் வந்து இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய நன்றி கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடந்த காலத்துல மோடியினுடைய அரசு வீழும் போதெல்லாம் தூக்கி பிடித்தவர் ஐயா கலைஞர் அவர்களாக இருக்காங்க. ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்சியை காப்பாற்றியதாக இருக்கட்டும், அத்தனை அதாவது குஜராத் கோத்ரா ரயில் சம்பவத்துல எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியும். பிறகு திருப்பியும் அவருடைய ஆட்சியை அன்னைக்கு வந்து உயிர்ப்போடு வைத்ததற்கான முக்கிய காரணமே கருணாநிதி. அதனால அவங்க வந்து இந்த திமுகவுடைய முதல் பிராந்திய கட்சியாக இருக்கக்கூடிய
அதாவது இந்தியாவின் முதல் பிராந்திய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு இந்த மாதிரியான பணிவிடைகள், இந்த மாதிரியான ஒரு நன்றி உணர்வை வந்து காட்டுவது இயல்பாகத்தான் இருக்கு. ஆனா ஏன் மக்களுக்கு முன்னாடி ஒரு வேடம் போடுறீங்க, ஒரு வேடம் தரிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மெஜாரிட்டி வரல, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு கடுமையான பாஜக மீது எதிர்வினை ஆற்றியதில் இந்தியா கூட்டணியோட பங்குல முக்கியமான பங்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. இந்தியா கூட்டணி ஆர்கனைஸ் பண்ணதாகட்டும், ஒன்றாதான் இருந்தாதான் நம்ம வந்து பாஜக எதிர்க்க முடியும் அப்படின்னு இவ்வளவு எதிர்வினை ஆற்றின திமுக பாஜகவோடு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு நீங்க இதை இப்படி பார்க்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் மிதமிஞ்சிய அளவுல பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை பொதுவாகவே மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக குஜராத்தை ஆண்ட மோடிக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை விட அங்க வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனங்கள் எழுவது வந்து இயல்பு, இயற்கை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு எதிர்வினை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மோடிக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, யாரு இந்த நாட்டை வந்து கீழ் நோக்கி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவுல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதுல கூர்மையானவர்களாக இருக்கிறாங்க நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதை ஒரு ட்ரம்ப் கார்டா வைத்துக்கொண்டு இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி அவர்கள் தேர்தலை சந்திப்பது வழக்கமாக பார்க்கப்படுது. அதான் 2019 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறை அவங்க வந்து திருப்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. அப்ப அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்டா மோடி எதிர்ப்பாக இருக்கு. மோடி அகேன்ஸ்ட் வேவா, ஆன்டை மோடி அப்படிங்கிற ஒரு இந்த நிலையை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டினா மட்டும்தான் நம்மளால இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. நீங்க சொல்றபடி பார்த்தாலும் அது பாஜக எதிர்ப்பு அப்படின்றது முன்னிலைப்படுத்துற வரைக்கும் திமுக லாபம் அப்படின்றப்ப அவங்க ஏன் அதை கைவிட போறாங்க? அதாவது திமுகவுக்கு லாபம் அப்படிங்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அவர்கள் இவ்வளவு நெருக்கமாக நட்பு பாராட்ட முடியுது திமுகவால் அப்படின்னா எத்தனையோ சிக்கல்கள், பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. கச்சத்தீவு தொடங்கி முல்லை பெரியாற்று அணை, காவிரி நதி நீர் பிரச்சனை, நீட் தொடர்பான பிரச்சனைகள், இன்னும் எக்கச்சக்க பிரச்சனைகள் தமிழக மக்களுக்கு இன்னும் நிலுவையிலேயே இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்க. இவ்வளவு நட்பு பாராட்டக்கூடிய நீங்க இவ்வளவு அதாவது அது வந்து அந்த முரண் தான், இந்த முரண் இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டக்கூடிய நீங்க ஏன் இதெல்லாம் உங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல செய்து காட்ட முடியல? அழுத்தம் கொடுக்கல நீங்க நம்புறீங்களா? அப்படிதானே. இல்ல, உங்களால முடியாததுன்னு ஒண்ணு ஏதாவது இருக்கா? ஒரே நாள் நைட்ல உங்களால இடம் கிடைக்கும்? உங்களால வந்து ஜுடிஷியரியே வந்து உங்களுடைய தீர்ப்புக்கு ஏத்த மாதிரி சொல்ல வைக்க முடியுதுல்ல? உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பை சொல்ல வைக்க முடியுதுல்ல? அப்படி என்ன நடந்துச்சு? ஒரே நாள் இரவுல தானே அவங்களுக்கு இடம் வாங்கினாங்க ஐயா கருணாநிதி அவர்களை அடக்கம் செய்வதற்கு. அப்படிதானே ஜுடிஷியரி சிஸ்டம் அவர்களுக்கு ஏத்த மாதிரி தானே செயல்பட்டது. கோட்டையும் இதையும் நம்ம முடிச்சு போறது அவர்கள். நான் தான் சொல்றேன், இந்த இந்திய ஒன்றியத்தின் முதல் பிராந்திய கட்சியாக திமுக பார்க்கப்படுது. கடந்த ஒரு கடந்த வாரத்துல இந்திய டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கல் வருது. பிஆர்எஸ்ங்கிற பார்ட்டி அவங்க இந்த இந்திய ஒன்றியத்திலே யாரு வந்து ஒரு சிறந்த கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது திமுக இருக்கு அப்படின்ட்டு அவங்க சர்வே பண்ணி ஸ்டடி பண்ணி அதே மாதிரியான ஒரு உள்கட்டமைப்பை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ஒரு மாடலா எடுத்து பண்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து முன்னோடிகளாக பல இடங்கள்ல திகழக்கூடியவர்கள். அப்படி சிறந்து விளங்கக்கூடிய நீங்க உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஒன்றியத்தோட மட்டும் முடங்கி கூட இல்லை, இன்னும் ஓவராலா அவங்களுக்கு வந்து அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு முதல் பிராந்திய கட்சியாக. அப்போ உங்களால பண்ண முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு நான் கேட்கிறேன். அப்போ உங்கள் மீது அதிக கரிசனம் கொண்ட மோடி அவர்கள் நீங்க என்ன சொன்னாலும் செய்வார் அப்படிங்கும் போது இத்துணை மக்கள் சிக்கல்கள் கேள்விக்குறியாகவே அதற்கு தீர்வு எட்டப்படாமலே இருக்குது அப்படின்னா அது யாருடைய லாப நஷ்ட கணக்குக்காக அப்படிங்கிறத மக்கள் புரிந்துணரணும் அப்படிங்கறத தான் நாம் தமிழர் கட்சி அம்பலப்படுத்துது. இல்லை, இப்போ நீங்கள் உங்களுடைய கோபம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தப்ப இங்கே வந்த பாஜக அமைச்சர்கள் எது மாதிரியான பிரச்சாரத்தை முன் வச்சாங்க, அமித்ஷா எது மாதிரியெல்லாம் பேசினாரு, நட்டா எது மாதிரியான பேசினார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். திமுகவை நேரடியாக விமர்சித்தாங்க. குடும்ப கட்சி, வாரிசு அரசியல் அப்படின்றதுல அவங்க எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம விமர்சித்தாங்க. நீங்கள் கேள்வி கேட்குறதா இருந்தால் பாஜக ஏன் நாணயத்தை வந்து வெளியிடணும் அப்படின்னு பாஜக நோக்கி கேள்வி கேட்காம திமுக நோக்கி மட்டும் கேள்வி கேட்கறது அப்படின்றது இல்ல
நான் அதுதான் சொல்லிட்டேன். அவருக்கு அதிகமாகவே கரிசனமும் அக்கறையும் திமுக மீது இருக்கு. ஏன்னா கடந்த கால வரலாற்றுல மோடி வீழ்ந்த போதெல்லாம், மோடி இந்த நாட்டுக்கு செய்த குற்றத்தின் போதெல்லாம், மோடி செய்த என்ன சொல்றது துரோகத்தின் போதெல்லாம் மோடியை காப்பாற்றி அரணாக நின்றதின் முக்கிய கட்சியாக இன்னைக்கு திமுக இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தணுங்கிற இடத்துல பாஜக இருக்கு. அவங்கதான் மனித குல விரோதிகள்ட்டு ஏற்கனவே விமர்சிச்ச நாம் தமிழர் கட்சி தானே. அதுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் நமக்கு இல்ல, மாற்று கருத்தும் நமக்கு இல்ல. அது இருக்கட்டும், எங்களுக்கு இங்க யார் எதிரி அப்படிங்கறது நம்ம தெளிவா இருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல இவர்கள் யாரை ஏமாற்றுவதற்காக இந்த செயல்களை செய்யறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரே தட்டுல வைக்கிறீங்களா? ஆமா, அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இப்ப பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், எந்த திட்டங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல வந்து திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் கடுமையான எதிர்ப்புகள் தானே. பாஜக கொண்டு வந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்ன சொல்லுவீங்க? நீட்டு திட்டம் எதிர்ப்பாங்கன்னா சொல்ல அளவுல எங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு இங்க எத்தனையோ இயக்கங்களும் கட்சிகளும் இருக்கு, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க தீர்வு கொடுக்கணும். தீர்வு காண்பதற்காக தான் மக்கள் வாக்கு செலுத்தி அவர்களை அரியணையில உட்கார வச்சிருக்காங்க. நீட்டுக்கு எதிராக நீங்க குடியரசுத் தலைவருக்கு வலியுறுத்துறாங்க. இது எல்லாமே போதுமானதா? நீங்க வந்தா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா லெட்டரா எழுதுவீங்க. இதை தாண்டி ஏதாவது ஒண்ணுக்கு தீர்வு காண்பீங்களா? அது எப்படி உங்களுக்கு கரிசனமும் அக்கறையும் தேர்தல் நேரங்கள்ல மட்டும் மக்களுக்கு வருது? மற்ற நேரங்கள்ல மக்களை உதாசீனப்படுத்தி மக்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுங்கும் போது 100 நாள் 200 நாள் 700 நாள் 1000 நாட்கள்னு தொடர் போராட்டங்களாக அதற்கு தீர்வே இல்லாம இப்படி போகுது. இப்ப வாக்கு சட்டம் கொண்டு வரப்ப அது அவங்களால சகோதரர், நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் நீங்க எதிர்வினை ஆற்றுறதுக்கு உங்களுக்கு வாக்கு செலுத்தி மக்கள் 100% பவர் சிஸ்டமோட இன்னைக்கு திமுக உட்கார்ந்து இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? ஒன்றியத்திலையும் இன்னைக்கு மாநிலத்திலையும் ரெண்டுத்திலயுமே மெஜாரிட்டி வின் பண்ணி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்சியாக திமுக இருக்குதா இல்லையா? எம்எல்ஏஸும் மெஜாரிட்டியில இருக்காங்க, திமுகவின் எம்எல்ஏஸ். எம்பிஸும் 40க்கு 40 வாங்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன நீங்க பண்ணி என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? எதற்காக மக்கள் வாக்கு செலுத்தி உங்களுக்கு அனுப்புறோம்? உங்களுக்கு மக்கள் பிரச்சனைக்கான தீர்வை நீங்க கொண்டு வரணும்ட்டு. ஆனால் நாங்களும் உங்களை மாதிரியே போராடுவோங்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம்ங்கிறதா எங்களுடைய கேள்வி. தமிழ்நாடு எல்லைக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களால பண்ண முடியும். அதை நோக்கி நம்ம இப்படி எல்லாம் நீங்க கம்பு சுத்தாதீங்க. அததான் நான் சொல்றேன். தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் அமைச்சரவையில பொறுப்பில் இருந்தது, அதிகப்படியான ஆண்டுகள் இருந்தது திமுக. மோடி வீழ்ந்த போதெல்லாம் அவருக்கு அரணாக இருந்திருக்கீங்கல்ல. அப்ப அவர் உங்களுக்கு 100 ரூபாய் காயின் வெளியிடுறதுக்காக தான் உங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய ஆதரவு தேவையா? மக்களுடைய பிரச்சனையை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? இப்ப நாம் தமிழரோட கேள்வி அப்படின்றது ராஜ்நாத் சிங் வருகை தந்ததா இல்ல கலைஞருக்கு வந்து இந்த நாணயம் வெளியிட்டதா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எப்போதும் இரட்டை வேடம், இரட்டை நாக்கு, சந்தர்ப்பவாதம், அந்த அரசியலின் நீட்சி தான் திமுக. திமுகவினுடைய வரலாறும் இதைத்தான் சொல்லுது. திமுகவினுடைய நிகழ்கால அரசியலும் அதைத்தான் பறைசாற்றுகிறது அப்படிங்கறத தெள்ளந்தெளிவா நமக்கு புரியுது. இதை அம்பலப்படுத்துவதும் மக்களுக்கு இந்த உண்மையை உணர்த்துவதும் நாம் தமிழர் கட்சியுடைய வேலை. ஒன்றிய பாஜக அரசு அதனுடைய தேவை. இப்ப அண்மையில எதற்கு வந்து மரியாதைக்குரிய இன்னைக்கு கார்ப்பரேட் ஒரு என்ன சொல்றது ஒரு மேமத்தா இருக்கக்கூடிய அதானி அவர்கள் எதுக்கு சென்னைக்கு வராரு? சென்னைக்கு வந்து எந்த சித்ரஞ்சன் சாலைக்கு எதுக்கு போறாரு? எதற்கு பல பேரும் வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர் முதலமைச்சரை சந்திச்சாரு, முதலமைச்சருடைய மருமகனை சந்திச்சாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சா திமுக? அப்ப இதெல்லாம் யாருடைய லாப நஷ்ட கணக்குல சேர்த்துக்கிறது? இதெல்லாம் மறைமுக அவங்க சந்திச்சாங்க அப்படின்றதையும் பாஜகவோட நம்ம எப்படி முடிச்சு போறோம்? இது மறைமுகமாக அவர்களுக்கான அந்த, அதாவது இந்த ஆட்சி அதிகாரம் பணம் இது எல்லாமே வந்து நாட்டு மக்களுக்கான நலனுக்காக இல்லை, தங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காக அப்படிங்கிறத தொடர்ச்சியாக திமுக நிரூபிச்சுட்டு வருது. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இதை பாஜக எதிர்ப்பு அப்படின்றது முழுக்க தேர்தல் அரசியலுக்காக திமுக கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் உங்களோட நிலைப்பாடா? ஆமா, பாஜக எதிர்ப்பு என்பது வந்து ஒரு நாடகம். பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு நாடகம், வெற்று நாடகம். அது வந்து விரைவில் மக்கள் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. நாம் தமிழரும் அதே நிலைமையில தானே பாஜக நாம் தமிழர் கட்சி ஆட்சி திமுகவோட கொள்கை. நான் சொல்லிட்டேன், அதிகாரத்துல வேறுபாடும் இல்ல. அதிகாரத்துல இருப்பவங்களுக்கும் அதிகாரத்துல இல்லாம இருந்து போராடுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க போராடலாம், நாங்க கேட்கலாம், அதற்கு எங்களுக்கு தார்மீகமான உரிமை இருக்கு. இன்னும் அதிகாரத்துக்கு நாங்க வரல.
இன்னும் எங்ககிட்ட என்ன சொல்றது, நாங்க மக்களை அரசியல் படுத்தி ஒன்று திரட்டி திரள் நிதி பெற்று அவர்களுக்கான நல்லது செய்வதற்காக போராடி கொண்டுட்டு இருக்க இந்த சூழல்ல எங்களை வந்து அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி வக்கரமானவர்கள் கூட ஒப்பிடுவதே ரொம்ப அபத்தமானது, பிழையானது. இல்ல, நான் ஒப்பிடல. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் தானே இருக்கிறாங்க. அப்போ திமுக வந்து சரியான முறையில் போராடலை, திமுக வந்து பாஜக எதிர்ப்புல கொஞ்சம் வந்து சோடம் போறாங்க அப்படின்னு ரொம்ப சீக்கிரம் எப்படி சரியா இருக்கும்னு நான் கேட்கிறேன். இல்ல, எப்படி நீங்க வந்து எல்லா கட்சியும் இதே மாதிரி எதிர்க்கு, நீங்க திமுகவுக்கு எதிர்கட்சி இல்லைங்கிறது தான் பல அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாகவே இருக்கு. உண்மையும் அதுதான். அதாவது நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இன்னைக்கு ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சி என்ற திமுகவுக்கு இல்லாதனால ஒரு லக்கி சீஃப் மினிஸ்டரா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருங்கிறதான் பார்க்க முடியுது. அவரை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு பதில் இல்லை. இன்னைக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. அவர்கள் செய்யாத ஏதாவது ஒண்ணு இருக்கா? இன்னைக்கு எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க. இப்போ கூட மின்சார வாரியத்தின் கேங்மேன் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள்ல இருந்து, பொறியாளர்கள்ல இருந்து, செவிலியர்கள்ல இருந்து, பேருந்து போக்குவரத்து ஊழியர்கள்ல இருந்து எல்லோரும் இன்னைக்கு வந்து நடுவீதியில உட்காந்து போராடிக்கிட்டு இருக்க ஒரு சூழல் தானே இருக்கு. வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படலை. நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம் அப்படின்ற விமர்சனத்தை தடுப்பதற்காக அல்லது அதை மடைமாற்றுவதற்காக தான் இப்போ திமுக பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு இதை நீங்க கிளப்புறீங்களா? நாம் தமிழர் கட்சி பி டீம் என்பதெல்லாம் ஒரு வெற்று வாதம்ங்க. அதை உடைத்து எங்களுடைய இளைஞர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. வேணும்னா நீங்க அந்த பிரதியை வந்து இந்த தடவை எடுத்துட்டு போங்க. முழுமையாக அதை வந்து உடைத்து அதில் வாதத்தை வந்து பேசியிருப்பாரு. அந்த மாதிரி நீங்க பி டீமும் கற்பிக்கிறதுக்கு இது ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா. அதை தாண்டி வேற எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா இஷ்யூஸையும் எடுத்து அவர் ஒவ்வொன்றாக அதை எடுத்து பிரிச்சு பேசி. உங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட பி டீம் யார்? அதிமுகவா திமுகவா? பாஜகவுக்கு பி டீம் ஏ டீம்லாம் வேணுமா? திமுக தான் வந்து திமுகவுக்கு பாஜக தான் பி டீம், அப்படி வேணா எடுத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன். இந்த இந்திய ஒன்றியத்திலேயே முதல் பிராந்திய கட்சியாக திமுக இருக்கு. திமுக, அதாவது எல்லாரும் நினைச்சுப்போம் பாஜகவை பார்த்து தான் திமுக கத்துக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி திமுகவை பார்த்துதான் பாஜகவே கத்திருக்கு. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்துணை சீர்கேடுகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்கின்றவர்கள் இவர்கள் தான், திமுக தான். அவர்களை பார்த்துதான் கேட்கிறாங்க. திமுக மாநில உரிமைகளுக்கு மாநிலத்துக்கு எந்த அதிகாரமும் வரக்கூடாது அப்படின்னு பேசின கட்சி பாஜக. இது எப்படி நம்ம ஒரே தட்டுல வைக்கிறோம்? அதே மாநில உரிமைகள் பேசிக்கிட்டு இருந்த அந்த நாட்கள்லயும் சரி, இன்னைக்கு பேசல, அண்ணா காலத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க மாநில உரிமைகள் இல்லையா? அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடு அப்படின்னு பேசியவர்கள் அவர்கள் தான். ஆனா அவர்கள் தானே போய் அன்னைக்கு பாஜகவிற்கு முட்டு கொடுத்து பேசினது. அன்னைக்கு அமைச்சரவையில இருந்து ஐயா பழனிமாணிக்கம் போன்றவர்கள் தானே அந்த ஆட்சி கவிழக்கூடாதுன்னு சொல்லி நின்னது. அன்னையிலேருந்தே அவர்களுடைய துரோகம் அம்பலமானதுதான். நம்ம திருப்பி திருப்பி பேசினாலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசை தூக்கி பிடிக்கணும். அப்பதான் அவர்களுடைய ஆட்சியும் அவர்களுடைய பொறுப்பும் பதவிகளும் தக்க வைத்துக் கொள்ளப்படும். அவர்கள் எப்போதுமே வந்து அந்த அதிகாரத்தின் மமதையில இருக்கணும், இருந்து மக்களை எப்படி வேணாலும் ஆட்சி செய்யலாம் என்கின்ற இந்த மனநிலை மனப்போக்கு வந்து அவர்களுக்கு எப்போதும் உண்டு. இறுதியா ஒரு கேள்வி, 2026 தேர்தலுக்கு நாம் தமிழர் தயாராயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். விஜய் அவர்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா? நாம் தமிழர் கட்சி யாருனுடைய இப்போ வந்து பர்டிகுலராக இவங்க கட்டாயம் நம்மளுக்கு வந்து எப்படியாவது ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி உண்மையும் நேர்மையாக களத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, ஆட்சி வரைவு இருக்குது. மக்களுக்கான நலனை தேடி மக்கள்லேருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளாக இன்னைக்கு மக்கள் முன்னாடி நின்று அரசியல் கற்பிச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக அரசியல் களத்தில் நிற்கிறோம். அப்போ மக்கள்கிட்டே அதிகாரம் வரணும். இன்னைக்கு அதிகாரம் முழுக்க வந்து மக்களாட்சின்னு சொல்லப்பட்டாலும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அதே மாதிரி தன் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அரசு நமக்கு தேவை அப்படிங்கிற இந்த நிலைப்பாடு வள்ளுவன் அன்னைக்கே நமக்கு சொல்லி தந்தது. அது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம நன்கு உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கும் முடியாட்சி போலவே ஒரு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஜனநாயக சீர்கேடுகள், இன்னும் சொல்ல போனா ஒரு குறைந்தபட்சம் என்ன சொல்றது பேச்சுரிமை கூட இன்னைக்கு நசுக்கப்படுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதை எதிர்த்து உண்மையாக நாம் தமிழர் கட்சி மக்களின் பக்கமே மீண்டும் அதிகாரம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி எளிய பிள்ளைகளை களத்துல நின்று தேர்தல்களை சந்தித்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களோட கை கோர்க்கிறதுக்கு எந்த எளிய மக்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த ரெட் கார்பெட்டை நாம் தமிழர் கட்சி எப்போதும் விரித்து வைத்திருக்கிறது.
விஜய் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? சகோதரர் விஜய் அவர்கள் எங்களுடைய தத்துவத்தையும் எங்களுடைய தலைவரையும் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் என்றால் முழு மனதோடு அவர்களை ஏற்பதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எப்பயுமே சீமான் அவர்கள் கூட்டணி இல்லை, கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதுல நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறவர். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு மறைமுக செய்தியை வந்து விஜய்க்கு சொல்றாரோ அப்படின்ற மாதிரி இல்ல, நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ள எண்ணற்ற இயக்கங்கள் இருக்காங்க. ஆதித்தமிழர் முன்னணியினுடைய இயக்கத்தின் தலைவராக ஐயா வினோத் அவர்கள் இருக்கிறாங்க, மாமா களஞ்சியம் அவர்கள், மாமா முத்துப்பாண்டி அவர்கள் போன்றவர்கள்லாம் தனித்தனி இயக்கங்கள் அமைப்பு வச்சிருக்காங்க. இவங்க எல்லோருமே நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்க எல்லாம் நாங்க வந்து கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுடைய டேர்ம் அது, நீங்க பிரேஸ் பண்ணிக்கலாம். சொல்றேன் தேர்தலுக்காக இப்ப கட்சி மாநில அங்கீகாரம் வாங்கிட்டீங்க, நீங்க உங்களுக்கான ஒரு பிரதித்துவம் கிடைச்சிருச்சு அப்படின்றப்ப அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலுக்கு நாம் தமிழர் போறதுக்கு விஜயோட ஆதரவு இன்றியமையாதா இருக்கா நான் கேட்கிறேன். இன்றியமையாத இடத்துக்கெல்லாம் அவ்வளவு நாம் தமிழர் கட்சி தள்ளப்படல அப்படிங்கறத என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா யாரையும் நம்பி கட்சி வந்து துவங்கப்படல. இன்னைக்கு பல நூறு பல ஆயிரம் மாவீரர்களுடைய இழப்பின் பேர்ல அவங்களுடைய மீதுதான் வந்து உறுதி ஏற்று இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பிரசவிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பார்க்கணும். இன்னைக்கு வந்து மக்களுடைய உரிமை திருப்பி காக்கப்படணும், அது மீட்கப்படணும், நமக்கான உண்மையான விடுதலை பெறணும் அப்படிங்கிறதை நோக்கி, அந்த பாதையை நோக்கி நாம் தமிழர் கட்சி பயணிக்குது. அப்படிங்கிறதுனால யாருடைய ஆதரவோ இல்ல யாருடைய ஒரு தத்துவத்தையும் உங்க தலைமையும் ஏற்றுக்கிட்டா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கூட்டணி சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். உறுதியா ஒரு பக்கம் அதிமுக நாம் தமிழரோட கூட்டணின்றதும் பேசப்படுது, இன்னொரு பக்கம் விஜயும் பேசப்படுது. அப்படின்றப்ப உங்களுக்கு டிமாண்ட் அதிகரிக்குது அப்படின்றத களத்துல புரிஞ்சுக்க முடியுது அவங்களால. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றது, லாப நஷ்ட கணக்குக்காக அரசியலுக்கே நாம் தமிழர் கட்சி வரல. மக்கள் நலனை குறித்து மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு முன்னாடி நிக்குது. மத்த எந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு எங்களுடைய மக்களுடைய உண்மையான விடுதலை அப்படிங்கிற பார்வை ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. நாம் தமிழர் தமிழ்நாட்டுல தவிர்க்க முடியாத ஒரு இல்ல. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்பவர்கள், இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் நம்ம அவங்கள வந்து உதாசீனப்படுத்த முடியாதுங்கிறது என்னுடைய பார்வை. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு நானும் அதற்காகத்தான் நிக்கிறேன் சமரசம் இல்லாம அப்படின்னு எங்களை போலவே துணிவோடு இந்த களத்துல நிக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தோல்ல பேட் பண்ணி வெல்கம் பண்றது தானே நம்மளுடைய நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி.